இப்போ பாபத்துவத்தை பார்க்க போகிறோம். வழக்கம் போல் சனி ராகுவை கொண்டு வந்துடுறேன். செவ்வாயை கூட இங்கே கொஞ்சம் தூரமாக தான் கொண்டு வருவேன். செவ்வாய் இங்கே சேரக்கூடாது தான், ஆனால் அது ஒரு விதமான, அதை எப்படி சொல்கிறது, இந்த மங்கள யோகம்னு சொல்கிறதுனால அதை கொஞ்சம் தனிப்படுத்தி பார்த்துருப்பேன், தனிப்படுத்தி சொல்லியிருப்பேன், கொஞ்சம் குழம்பும் போக சொல்லித்தரேன். சரி, இங்கே சுக்கிரன் செவ்வாய் சனி ராகு வந்து விட்டார்கள். இந்த சுக்கிரன் சனி செவ்வாய் ராகு வந்துருச்சு. சுக்கிரன் இருப்பதுடைய அர்த்தமே கெட்டு போய்விட்டது. மேஷ லக்னத்திற்கு சொன்ன பலன் தான். அங்கே மேஷம் துடிப்பு போய்விட்டது, இங்கே நளினம் போய்விட்டது. இங்கே இதில் என்ன ஒன்றுனா, இங்கே இவர் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற நிலைமைகளில் இருந்தார்னா டிகிரி கணக்குகளில் கொஞ்சம் விலகி இருப்பார். சுத்தமாக கெட்டுவிட்டது. சுத்தமாக கெட்டுவிட்ட நிலைமையில் சனி ஓரளவுக்கு நண்பர்ன்றதுனால பாதிப்புகளை குறைப்பார். இந்த டிகிரி அமைப்பில் தான் சுக்கிரன் எந்த டிகிரியில் இருக்கிறார், சனி எந்த டிகிரியில் இருக்கிறார், ராகு எந்த டிகிரியில் இருக்கிறார், சந்திரன் எந்த டிகிரியில் இருக்கிறார். சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கு தான் ஆகாது. அமாவாசை சந்திரனோடு சுத்தமாக ஆகாது. சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் தான் ஆகாது. இங்கே சந்திரன் உச்சமாகவே இருக்கிறார். இந்த இடத்துல தான் பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன் தடுமாறுகின்ற இடங்கள். சுக்கிர ஆட்சி சந்திரன் உச்சம்னு பலன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. கமர்ஷியல் ஜோசியர்களுக்கு தான் சொல்கிறேன். சுக்கிரன் ஆட்சி சந்திரன் உச்சம்னு பலன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராகு சனி சேர்ந்துருக்கும். ராகு சனி சேர்ந்து அவர் சந்திரனே அமாவாசை அமைப்பில் இருந்துட்டு இங்கே அப்படியே டப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். லக்னாதிபதி சார்ந்த துறைகளில் இங்கே தான் லக்னம் கெடுகிறது, லக்னாதிபதியும் கெடுக்கிறார். எத்தனை டிகிரி என்பதை பொறுத்து. ஒருவேளை சுக்கிரன் இங்கே ஒரு 10 டிகிரியில் இருக்க, சனி 28 டிகிரியில் அமர்ந்து, ராகு 24 டிகிரியில் அமர்ந்து, சந்திரன் 27 டிகிரியில் அமர்ந்திருக்க பாதிப்புகள் குறைவாக இருக்கும். அடுத்த நுணுக்கத்துக்கு வந்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இதைத்தான் நான் உள்ளுக்குள்ள சொல்றேன். சுக்கிரன் 10 டிகிரியில் இருக்கிறார். மற்ற அனைவருமே அவரை விட 13 டிகிரி 17 டிகிரி 18 டிகிரி தள்ளி இருக்கிறார்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பாதிப்புகள் குறைவாக இருக்கும். பாதிப்புகள் அப்படியே குறைவாக இருக்கும். இந்த பாவத்துவத்திற்கு மறுபடியும் சுபத்துவ விதிவிலக்குகளை கொண்டு வந்துடுவேன். ஒரு சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து பார்த்தால் விதிவிலக்கு, குரு பார்த்தால் விதிவிலக்கு, குரு சேர்ந்தால் விதிவிலக்கு. இந்த விதிவிலக்குகளை புரிந்து கொண்டு லக்னாதிபதி லக்னத்திலேயே சுக்கிரனாக இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த சுக்கிரனின் காரகத்தன்மைகளை அவர் அப்படியே பிரதிபலிப்பார். இங்கே பெண் ராசியாக இருக்கிறது, நளினமுள்ள ராசியாக இருக்கிறது, கலைத்தன்மை கொண்ட ராசியாக இருக்கிறது, அத்தனையும் பொறுமை கொண்ட ராசியாக இருக்கிறது. இங்கே காற்று நில தத்துவத்திற்கேற்ப இங்கே இது நெருப்பு ராசியாக ஃபயர் ராசியாக இருந்தாலும் பொறுமை என்பதை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இது மண் ராசி, நிலராசி. ரிஷபம் நிலத்தன்மை கொண்டது என்பதால், நிலம் எப்பொழுதுமே பொறுமை வாய்ந்தது என்பதால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க பொறுமையானவர்களாக, தெளிவாக முடிவெடுப்பவர்களாக, இங்கே அவசரப்படுபவர்களாக இருக்கின்ற இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் ரிஷப லக்னத்தில் பிறக்கும்போது எதையும் பொறுமையாக சிந்திப்பவர்கள். நிதானம்ன்றது வந்துட்டா சனியோடது வந்துடும். மந்தா நிதானம். இங்கே பொறுமையா இருப்பாங்க. இரியா அவசரப்படாத, இரியா என்னன்னு கேட்போம்யா, இரியா என்னன்னு கேட்டுக்கோம்யா அப்படின்னு பேசக்கூடியவங்கெல்லாம் நிலத்தத்துவத்தில் அமைந்தவர்களாக இருப்பார்கள். நான் ஆரம்ப அமைப்பில் மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் நிலத்தன்மைகள், காற்றுத்தன்மைகள், சரஸ்திர உபயராசிகளை சொல்லிக் கொடுத்த அத்தனை தன்மைகளையும் இங்கே 2ஆம் வீடு லக்னம் அப்படிப்பட்ட அமைப்புகளோடு ஆதிபத்தியங்களோடு இங்கே பொருத்தி பார்த்து நான் ஏற்கனவே சொன்ன சரராசி தத்துவம், ஸ்திர ராசி தத்துவம், உபயராசி தத்துவத்தை மனதில் கொண்டு வந்து ஆண் ராசியா பெண் ராசியா என்பதை பார்த்து, நெருப்பு ராசியா நிலராசியா காற்று ராசியா நீர் ராசியா என்பதை பொருத்தி கொண்டு, கிரகங்களுடைய அமைப்பு என்ன என்பதை, காரகத்துவம் என்பதை இங்கே என்னவென்று புரிந்து கொண்டு, லக்னத்தின் காரகத்துவம் என்பதை, ஆதிபத்தியம் என்பதை இப்போது நான் இந்த வகுப்பின் ஆரம்பத்தில் எழுதி போட்டதைப் போல அந்த லக்னத்தின் ஆதிபத்தியம் என தலை சுத்துது உங்களுக்கு, எனக்கு இல்லை. என்னையா அந்த ஆள்பாட்டில் அடிக்கிட்டே போறாரு. அப்படித்தான் ஜோசியம். ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய இந்த சாஸ்திரம் மிக மிக கடுமையானது சாஃப்ட்வேரை விட. இந்த சுக்கிரன் ராகு சந்திரன் சனி இவர்கள் சேர்ந்த இந்த பாவத்துவத்தை கூட இப்படி டிகிரி வாய்ஸில் கணக்கிடும் பொழுது யார் எங்கே எவ்விதம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இங்கே புரிந்து கொண்டு இந்த பாவத்துவத்தை மாற்றக்கூடிய தன்மை ஒரு குருவின் பார்வைக்கோ ஒரு குருவின் இணைவிற்கோ உண்டு என்பதை புரிந்து கொண்டு இந்த
பாவத்துவத்திலும் சில படிநிலைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு இது ஒரு வகையிலான பாவத்துவம். சனி அங்கே சேர்க்கல, அதே நேரத்தில் இங்கே சனியை போட்டு அவர் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது ஒரு வகையான பாவத்துவம். ராகு அங்கே இல்லவே இல்லை, அமாவாசை சந்திரன் மட்டும் இருக்கிறார். இதற்கேற்ப அந்த படிநிலைகளை பாவத்துவ தன்மைகளை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களால் இந்த இடத்துல இந்த ரிஷப லக்னக்காரர் எப்படி செயல்படுவார், எந்த நிலையில் செயல்படுவார் என்பதை துல்லியமாக சொல்லிவிட முடியும். வெறும் லக்னத்தில் லக்னாதிபதியே வேற எங்கேயும் இருக்கிறாரியா? லக்னாதிபதி நீச்சம், லக்னாதிபதி நீச்சம், பரிவர்த்தனை கூட வேண்டாம், பூரண நீச்சம், லக்னாதிபதி நீச்சம், லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் கடுமையான பாவத்துவம் தான். லக்னத்தில் ராகு, லக்னத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்கிறார்கள் அல்லது இங்கேயே இருக்கிறாங்க. எதற்கும் குருவின் தொடர்பு இல்லை. சுக்கிரன் பூரண நீச்சம் அல்லது ராகு, சனி செவ்வாய் மட்டும் லக்னத்தில் இருக்கு, ராகுவ லக்னாதிபதியோட போட்டுக்கோங்க. எல்லா நிலைகளிலும் இப்படி பார்த்தீர்களே ஆனால் இதுவும் பாவத்துவம் தான். இங்கேயும் டிகிரி கணக்கில் தான் பார்க்க சொல்லிடுவேன். இங்கேயும் டிகிரி கணக்கில் லக்னாதிபதிக்கு எங்கெங்கே பார்வைகள் இருக்கிறது, லக்ன முனை என்பது எங்கே இருக்கிறது, லக்ன முனையோட தொடர்பு கொண்டிருக்கின்ற பாவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுவேன். ஆக இது போன்ற தன்மைகளில் சனி செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை இங்க இருந்தா ஒரு விதமான பார்வை, இங்க இருந்தா ஒரு விதமான பார்வை, இங்க இருந்தா என்ன ஒரு விதமானது, இங்கே குருவின் வீட்டிலிருந்து பார்க்கிறார், இங்கே கர்ணகடூரமாக செவ்வாயுடைய வீட்டில் செவ்வாயிடமிருந்தே பார்த்து தன்னுடைய சர்வ நாச பார்வையை பார்க்கிறார். எத்தனை காம்பினேஷன்ஸ்க்கு அளவே இல்லாததில்ல. கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பிறந்த, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இனிமேல் பிறக்கப் போகின்ற எவருடைய ஜாதகமும் ஒன்றை போல இன்னொன்று இருந்ததே இல்லை. அவ்வளவும் பலவிதமான காம்பினேஷன்ஸ், கலவைகள். ஆக அந்த மாதிரியான கலவைகளை நம்ம அடிப்படை தன்மைகளோடு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் போது என்னை போலவே ஒரு உயர்நிலையில் உங்களாலும் அந்த கலவைகளின் அடிப்படையில் புரிந்து கொண்டு பலன் சொல்ல முடியும்.